வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல கலர் டாக்குமெண்ட்டை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லயே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எல்லாமே கலர்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கேட்டிருந்தாங்க. எல்லா சர்டிபிகேட்ஸுமே நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கலர் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் ஃபீல் பண்ணீங்க. ஸோ உங்களுக்காக தான் எப்படி வந்து கலர் சர்டிஃபிகேட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவா போடுறேன். ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ஓகே. இப்ப நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க ஓகே. அடுத்து 8த் லெவல் போஸ்டிங்க்கு வரவங்களுக்கு மேபி இதே மாரி சொல்லலாம். அதனால நீங்க வந்து முன்னாடியே உங்களோட சர்டிஃபிகேட் கலர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்ததுன்னா, அத பிளாக் அண்ட் ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்க வந்து உங்க மொபைல்லயே ஒரு ஆப் மூலமா அந்த மாரி பண்ண முடியும். ஸோ அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? அந்த ஆப்ல எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல சொல்லிர்றேன். நீ கலர் டாக்குமெண்ட்ட பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டா மாத்துறதுக்கு நெறைய ஆப் இருக்கு. நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன். அதுல வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்கேனர். உங்களோட கூகுளோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு, கிளியர் ஸ்கேனர் அப்படின்னு வந்து ஒரு ஆப் இருக்கு. அத சூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாரி இருக்கும் பார்த்துக்கங்க. ஒரு கிரீன் கலர் ஃபுல்லா இருக்கும். அது உள்ள இந்த மாரி ப்ளூ கலர்ல இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது கிளியர் ஸ்கேனர் ஆப்பு. இப்போ அந்த கிளியர் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்ல எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத பத்தி டெமோ சொல்லிடுறேன். நீங்க வந்து ஆல்ரெடி இப்போ சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குன்னா, முதல்ல அது ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அது கிளியர் ஸ்கேனர்லயுமே ஃபோட்டோ எடுக்கலாம். முடிஞ்சா அதிலேயே கூட நீங்க டைரக்ட்டா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லன்னா ஆல்ரெடி நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கலர் சர்டிஃபிகேட் இருக்குன்னா, அந்த கலர் சர்டிஃபிகேட் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணதுல எந்த ஃபைல் ஃபோல்டர்ல நீங்க வச்சிருக்கீங்களோ, அத ஜஸ்ட் டச் பண்ணிட்டு, இங்க ஷேர் வித் காட்டுது இல்லையா? அந்த ஷேர் வித்ல போயிட்டு கிளியர் ஸ்கேனர்ங்கிற ஆப் அங்க காட்டும். கீழ காட்டும். ஏன்னா நீங்க சப்போஸ் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க மொபைல்லனா, கிளியர் ஸ்கேனர் ஆப் காட்டும். அதுல டச் பண்ணுங்க. அத டச் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்டா இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த கார்னர்ல பிளஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. அதாவது இங்க இருக்கு பாருங்க இந்த பிளஸ் சிம்பலு. இத டச் பண்ணிக்கணும். இப்படி டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ட எந்த அளவுக்கு கிராப் பண்ணணும்னு காட்டும். உங்களுக்கு அந்த கார்னர் வரைக்குமே நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா, கீழ இருக்க நம்பர்லாம் மிஸ் ஆகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு இல்லையா? இது கலர் கலரா இருக்கு பாருங்க. நியூல கலர் கலரா இருக்கு பாருங்க. இத வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எப்படி மாத்துறது அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, அது கரெக்ட்டா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். உங்களுக்கு நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா, எட்ஜ் வரைக்குமே எடுத்துக்கங்க. எந்த நம்பரும் மிஸ் ஆகக்கூடாது. இப்போ உங்களுக்கு தகுந்த மாரி இந்த மாரி நீங்க அந்த பாக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க ஒரு டிக் இருக்கு பாருங்க கீழ. இந்த டிக்க நீங்க கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரிஜினல், ஃபோட்டோ, டாக்ஸ் கிளியர் அப்படின்னு இருக்கும். நீங்க வந்து இந்த ஜஸ்ட் இந்த டாக்ஸ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிடிஎஃப்பா சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்ல தானே கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுச்சு. அந்த நியூன்னு ரெட் கலர்ல இருந்ததுல அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடுச்சு. நான் சரியா கிராப் பண்ணல அதனால இப்படி இருக்கு. நீங்க எவ்வளோ தேவையோ கிராப் பண்ணிக்கலாம். இப்ப திரும்ப கூட நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜ் வேணாம், கரெக்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. எகைன் கிராப் பண்ணா கூட அந்த பாக்ஸ நீங்க டச் பண்ணீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப மறுபடியும் டிக் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு கரெக்ட்டா கிராப் ஆயிடுச்சு பாருங்க. கிராப் வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணணும். இதுல 4வது இருக்கு இல்லையா? இந்த கீழ பாருங்க பாக்ஸு, ரொட்டேட்டு அந்த 4வதா இருக்குது எரேசர். உங்களுக்கு தேவையில்லாம ஏதாவது அங்க இருக்கு லைட்டா எரேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இத டச் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. இப்ப இத சூஸ் பண்ணிட்டேனா, சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது எனக்கு டார்க் மார்க் இருக்கு. இத நான் நியூ சும்மா அழைச்சு காட்டுறேன். இந்த எரேசர் சைஸ் காட்டுங்க. இப்ப சின்னதா எடுத்து இத நான் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இத எரேஸ் பண்ணிக்கலாம். இங்க எரேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க சென்டர்ல. ஜஸ்ட் வேற ஏதாவது உங்களுக்கு மார்க் தேவையில்லாம அந்த இடத்துல இருக்கு. நீங்க அத எரேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி எரேஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா இது 2 தான் பண்ணலாம். ஒண்ணு எரேஸ் பண்ணிக்கலாம், இல்ல கிராப் பண்ணிக்கலாம். தென் எரேசர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க இத எடுத்து பேக் வந்துக்கலாம். பேக் வர வேணாம். நீங்க வந்து ஜஸ்ட் டிக் குடுங்க. அப்பதான் அந்த எரேசர் வந்து உங்களுக்கு நீங்க எரேஸ் பண்ணது கரெக்ட்டா சேவ் ஆகும். டிக் குடுத்துட்டீங்களா? இப்ப பாருங்க அந்த நியூ இல்ல. நான் அழைச்சேன் இல்லையா? அந்த நியூ இல்ல. ஸோ இதுல நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ கிராப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணா தேவையில்லாத ஏதாவது இருந்துச்சு, மார்க் இருந்துச்சுன்னா, அத நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். இப்ப மறுபடியும் எகைன் டிக் பண்ணிக்கிறோம்.
இந்த டிக்கு தான். முடிஞ்சிருச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க டிக் தான் குடுக்கணும். இப்ப பாருங்க, சைட்ல பிடிஎஃப்னு மேல காட்டுது பாருங்க. மேலேயே டாக்குமெண்ட் 6 பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா? இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறத நீங்க டச் பண்ணிக்கணும். நீங்க இப்ப டச் பண்ணிட்டீங்கன்னா, அது பிடிஎஃப் ஃபார்மட்ல மாறிக்கும். இதுக்கப்புறம் நீங்க இத ஷேர் குடுத்துட்டு, கீழ இருக்கு பாருங்க ஷேரு. மோர் ஷேர் இங்க கீழ இருக்கு இல்லையா? இந்த ஷேர் குடுத்துட்டு உங்க WhatsAppல ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல உங்க மெயில்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷன் நீங்க டச் பண்ண உடனே உங்களுக்கு எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்ப பாருங்க WhatsAppா, இல்ல மெயிலா எதுல வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் WhatsApp டச் பண்ணேன்னா, உங்க நம்பருக்கே WhatsApp இருந்துச்சுன்னா அங்கேயே அனுப்பிச்சுக்கலாம். இல்ல மெயில் உங்க மெயிலுக்கே அனுப்புனாலும் Gmailக்கு அனுப்பலாம். இந்த மாரி அனுப்பி நீங்க வந்து டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.